ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில் வந்து நம்ம PLSQL யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு லாஜிக் ஒன்று எழுதலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் சைஸ்ன்ற ஒரு வேரியபிளில். ஸோ இது வந்து நான் நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கிறேன். இனிஷியலாக ஒரு 5 வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, இது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோமோ இந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீயோட சைஸ் வந்து நமக்கு பெருசாகணும். நெக்ஸ்ட் வந்து பிளாக்ல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லூப் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு 1லேருந்து சைஸ் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் எனக்கு இதை லூப் பண்ணணும். இஃப் வந்து எனக்கு இது ஆடாக இருந்துச்சுன்னா எனக்கு எண்ணில் வந்து ஸ்லாஷ் ஆட் பண்ணணும். ஈவனாக இருந்துச்சுன்னா ஸ்டார் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இஃப் mod of I, ஸோ இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா இது ஈவன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தென் என்ன பண்ணணும், இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ஈவனாக இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு வந்து ஸ்டார் வந்து ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், பேட்டர்ன்ற வேரியபிளில் ஆல்ரெடி ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா அதோட எனக்கு இந்த ஸ்டாரை கன்கேட் பண்ணி அதே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக அந்த ஃபார்மேட் வந்திருக்கு. பட் இதை ஸ்பேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஸ்பேசிங்ஸ் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக அது டயகனலாக அந்த மாதிரி வரும். எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் தான் அந்த ஸ்பேஸ் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து எல்பேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெம்ப் வந்து நம்ம வைக்கணும் இல்லையா, அந்த பைப் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு பைப் ஆப்ரேட்டர் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த பைப் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஹாஃப் ட்ரீ வந்து வந்துருச்சு. இப்போ இது அப்படியே சேம் இதே பேட்டர்னாக நான் எடுத்து இங்கே கன்கேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது ஃபுல் ட்ரீயாக மாறிடும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மிடில் இருக்க இந்த ஸ்டெம்ப் வந்து வர வைக்கிறதுக்கு ஸோ நீங்கள் இன்னொரு சும்மா பைப் ஆப்ரேட்டர் மட்டும் சும்மா எண்டில் நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பைப் ஆப்ரேட்டர் போட்டோன்னா ஸோ அந்த ஸ்டெம்ப் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே.